நமக்கு இந்த பழத்தை கொடுத்த கிரீன்லேண்ட் நர்சரி ஓனர் கிருஷ்ணா சார் அவர் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. பார்த்துன்னு இருந்தாருன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா கூப்பிட்டு உபசரித்து பழம்லாம் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தட்டு ஃபுல்லாக பழமெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது கிடையாதுங்க. நம்ம சென்னையில் இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி போயிருந்தாருங்களா, அங்கே வந்து இது அவங்களுடைய மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாளி பழம் அங்கேருந்து பறித்து கொடுத்தாருங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் பழுக்காம காயா இருந்ததுங்க அவர் பறிச்சு கொடுக்குறப்ப. அதனால அங்கேயே கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கத்திலாம் எடுத்துன்னு வந்து பறிச்சாருங்க. காயா இருந்ததுனால நீங்க வீட்டுல எடுத்து போய் கட் பண்ணி பழம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க. எட்டு வந்து 3 நாள் ஆகுதுங்க. சூப்பரா பழுத்துட்டு இருக்கு பாருங்க பழம். இது ரெட் லேடி பப்பாளிங்க. நம்ம கீழே வச்சிருக்கிறோம் அது வந்து நாட்டு பப்பாளிங்க. அதுவும் ஒரு 4-5 பழம் கட் பண்ணி வீடியோலாம் கூட கொடுத்துருப்போங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா. இது ரொம்ப நல்லா இனிப்பு இருக்குங்க பழம். இது கடையில வாங்கி சாப்பிட்டுருக்குங்க. ஆனா நம்ம வீட்டுல வந்து இந்த ரெட் லேடி பப்பாளி செடி கிடையாதுங்க. இந்த பழத்தை சாப்பிட்டு இதுல இருக்க விதையை எடுத்து போட்டு வளர்த்து பார்க்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த பழம் எடுத்துட்டு வந்திருக்குங்க. இது வந்து ரெட் ஐவரி மேங்கோங்க, ரேர் வெரைட்டிங்க. இது அவரு அங்க டெமோல வச்சிருந்தாருங்க. சரி, இந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய வியூவர்ஸுக்கெல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாருங்க. அதுல இருந்து எடுத்துதான் இந்த பழத்தை கொடுத்தாருங்க. நிறைய ஆர்கானிக்கா மாம்பழம்லாம் வந்து சேல் பண்றாருங்க அவரு. சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு ட்ரை பண்ணுங்க. எல்லாம் மருந்து இல்லாத பழமாவே பறிச்சுட்டு வந்து அவங்க தோட்டமும் வச்சிருக்காங்க, நர்சரியும் வச்சிருக்காங்க, தோட்டமும் வச்சுன்னு இருக்காங்க. அதுல இருந்து பறிச்சுன்னு வந்தா நிறைய பழம் சேல் பண்றாங்க. இந்த பழமே பார்க்கறதுக்கு சூப்பரா ரெட் கலராகவே இருக்கு பாருங்க. இது மேல எல்லாம் கூட நல்ல கலர் வந்திருக்கு. நல்லா நீட்டா இருக்குதுங்க பழம். இன்னைக்கு இந்த பழத்தை கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த லேபிள்லாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க பழம். இந்த லேபிள் மட்டும் எடுத்துடலாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு வெரைட்டி தாங்க, ஒட்டு கட்டி வர வைக்கிறதுங்க இதெல்லாம். ஆனால் சூப்பரா இருக்குதுங்க கட் பண்றப்போ. நல்லா ஜூஸியா இருக்குது. கொட்டை ரொம்ப மெலிசா இருக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த கலரே செம்மையா இருக்குது பாக்குறதுக்கு. எவ்வளவு ஜூஸ் கீழேயே ஒழுகுது பாருங்க. கொட்டை ரொம்ப மெலிசா இருக்குதுங்க பாருங்க. இங்க இவ்வளவு பழம் நல்லா ஒட்டை கட் பண்ணிருக்கிறேன். அப்ப கூட கொட்டை பாருங்க இன்னும் உள்ள இருக்குதுங்க. நல்ல இனிப்பா இருக்குதுங்க பழம். செம டேஸ்டா இருக்குது. ரொம்ப சாஃப்டா இருக்குதுங்க பழம். சாப்பிட்றதுக்கு நார் எல்லாம் கிடையாது. அப்படியே அல்வா மாதிரி வந்துருக்கு பாருங்க ஒவ்வொரு பீஸ். சூப்பரா இருக்குதுங்க டேஸ்ட். இது வந்து மாடியில வளர்க்க முடியுமான்னு தெரியலங்க. ஒட்டுச்செடி தான். ஆனா வந்து தரையில இடம் இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கலாங்க. ரேர் வெரைட்டிலாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாமரத்தை வாங்கி ட்ரை பண்ணலாம். அங்க மற்ற பழமரமும் இருக்குங்க. அதை விட பாத்தீங்கன்னா இந்த மாமரம் வந்து நிறைய இருக்குதுங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க அந்த நர்சரியில. இப்ப பப்பாளியை கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மாடி தோட்டத்துல இருந்து தான் எடுத்து பறிச்சு கொடுத்தாருங்க. இது விதை கொஞ்சம் இருக்குதுங்க, எடுத்து போட்டு வளர்த்து பார்க்கலாம். நம்ம மாடியில வச்சுன்னு இல்லைங்க, இது பப்பாளி மரம் கீழே தான் வச்சிருக்கிறோங்க. இதுல இந்த விதை முளைச்சியே வருது பாருங்க. இந்த விதைங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன தொட்டியில போட்டு வச்சு நாத்து வந்ததுன்னா ஒரு ட்ரம்மு வாங்கி அதுல ஒரு இந்த பப்பாளி வெரைட்டியை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேங்க. நிறைய விதை முளைச்சிட்டு இருக்குதுங்க உள்ள. இந்த இது உள்ளலாம் இருக்குது. நாட்டு பப்பாளினா நல்ல மஞ்சள் கலரா இருக்குங்க. இது நல்லா அந்த ரெட் கலராவே இருக்குது பழம்.
நமக்கு இந்த பழத்தை கொடுத்த கிரீன்லேண்ட் நர்சரி ஓனர் கிருஷ்ண சார் அவர் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. பார்த்துன்னு இருந்தாருன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா கூப்பிட்டு உபசரிச்சு பழம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. அது கூட பழம் வந்து எப்படியோ இருந்ததுன்னா நம்ம வந்து இதை சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குதுங்க. நான் சொல்றதோட மட்டும் இல்லைங்க, இதை வந்து கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் நானும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால நான் அவர்கிட்டையும் கொடுக்குறேங்க. கிரீன்லேண்ட் நர்சரி ஓனர் அவர்களுக்கு ரொம்ப மிகவும் நன்றி. ரொம்ப சூப்பராக பழம் செம்ம டேஸ்ட்டு. பப்பாளி ஆகட்டும் இந்த மாம்பழம் ஆகட்டும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாம்பழம் சாப்பிட்ருக்கேன். சூப்பரான மாம்பழம். இது வரைக்கும் இந்த வெரைட்டி சாப்பிட்டதே இல்லை. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் ஆகட்டும் ஸ்டாஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே நன்றி. பயங்கர இனிப்பா இருக்குதுங்க இந்த பப்பாளி. நாட்டு பப்பாளியோட இந்த பழம் வந்து நல்ல இனிப்பா இருக்குது. டேஸ்ட் சூப்பரா இருக்குதுங்க. பப்பாளி எல்லாம் வைக்கிறன்றவங்க இந்த வெரைட்டியை வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க பப்பாளி. நான் நிறைய பப்பாளி சாப்பிட்ருக்கேன். அடுத்து இது நல்லா டேஸ்டா இருக்கு. இது வந்து அவங்க கடையில வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து அவங்க கொஞ்சம் காயா இருக்கிறப்ப பறிச்சுன்னு வந்தா நமக்கு சேல் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து டேஸ்ட் எல்லா பழமுமே டேஸ்ட் கடையில வாங்கி சாப்பிட்றப்போ அதனாலதான் கம்மியா இருக்குதுங்க. இதே நம்ம வீட்டுல வளர்த்து நல்லா மரத்திலேயே முத்தின பிறகு பழுத்த பிறகு பறிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்டே தனிதாங்க. அந்த பழத்துடைய டேஸ்டே அப்பதான் தெரியும் நமக்கு. கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சோம்னா அந்த டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் சில வெரைட்டி பழத்தெல்லாம் நம்ம டேஸ்ட் இல்ல பிடிக்கல அப்படின்ட்டு சாப்பிடாம விட்டுறோங்க. ஆனா அது நம்ம விளைய வச்சு பறிக்கிறப்ப அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பயங்கர இனிப்பாகுதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நாட்டு பப்பாளி கூட இந்த அளவுக்கு இனிப்பு இல்லைங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதுங்க. இது நல்ல டேஸ்டா இருக்குது இனிப்பா. இது தொட்டிலேயே வளர்க்கலாங்க. அங்க கொஞ்சம் பெரிய தொட்டி தான் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அவ்வளவு பெரிய பெரிய பப்பாளியா காய்ச்சிருக்குதுங்க. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. நல்லா பெருசு பெருசா இருந்ததுங்க பப்பாளி. ஒரு 7-8 காய்க்கு மேல இருந்ததுங்க. அது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதனாலதான் இந்த விதையை நான் போட்டு இதுல இருந்து மரம் வளர்த்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. திரும்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.